வந்து நாஞ்சில் சம்பத். நானே நினைச்சேன் பிரஸ் மீட்ல அவர் இருந்தா செமையா இருக்கும், எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மனுஷன்னு. வெளியில இருந்து பாக்குற நாஞ்சில் சம்பத்தா ஒரு இனோவா கார் வாங்கிட்டு கட்சியை மாத்திக்கிட்டாரு, அதுக்கப்புறம் நிறைய கட்சியில இருக்காரு அப்படின்ற மாதிரி மீம்லாம் பார்த்திருக்கோம். அவர் பேசினதெல்லாம் கிண்டல்லாம் பண்ணிருக்கோம். அப்படிதான் நானும் பார்த்திருக்கேன். இந்த படத்துல எனக்கு அப்பாவா நடிக்கணும், ஒரு அரசியல்வாதி கேரக்டர்னும் போது ஏற்கனவே நடிக்கிறவங்க இல்லாம யாராவது புதுசா இருக்கலாமே அப்படின்னு யோசிச்சும் போது டக்குன்னு அவர் ஸ்ட்ரைக் ஆனார். ஸோ அவரை போயிட்டு கேட்கலாம் அப்படின் போது, ஏங்க 40 வருஷமா அரசியல் இருக்காரு, அவரை போயிட்டு யாரும் கூப்பிட மாட்டாங்களா அப்படின்னும் போது, இல்ல கேட்டு பார்க்கலாம், முடியலன்னா அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு கேட்கும் போது, நான் பட்னம்பாக்கம்ல ஒரு ஹவுசிங் போர்டு வீட்டில் அவரோட வீடு, அது ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும். அந்த வீட்டில் போய் அவர்கிட்ட, அதுதான் அவரோட வீடுன்னும் போது எங்களுக்கு ஆச்சரியமா இருந்தது. சரி, இந்த மாதிரி ஒரு படம் ஒன்று பண்ண போறோம், அதுல நீங்க எனக்கு அப்பாவா நடிப்பீங்களா அப்படின்னு கேட்டோன்னே, கதையை கேட்டு நான் நடிக்கிறேன், என் பையனுக்கு ஃபீஸ் கட்டுவீங்களா அப்படின்னாரு. எனக்கு அது பெரிய ஷாக், என் கூட வந்தவங்களுக்கும் பெரிய ஷாக். ஒரு 40 வருஷம் அரசியல் இருக்கிறவங்க அவங்க பையனுக்குலாம் காலேஜே கட்டிட்டு இருக்கிற டைம்ல அவர் வந்து, கரெக்ட் தானே, காலேஜே ஒரு 4 காலேஜ் வச்சிருப்பாங்க, ஒரு சீட்டுக்கு ஃபீஸ் கட்டுவீங்களா அப்படின்னு கேட்கும்போது, இதுதான் நாஞ்சில் சம்பத். ஸோ நான் அன்னைக்கு வந்து ஒரு மோசமான ஒரு அப்பா, கெட்டவன், வில்லன் அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர் தான் அவர் எடுத்துட்டு போனேன். அவர் கூட பழகி அவர் கூட பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நான் கம்ப்ளீட்டா அவரோட ரியல் லைஃப் கேரக்டர் தான் அந்த படத்துலயும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரீரைட் பண்ணோம் நாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு இந்த படத்துல. அவர் பார்த்தாலே சிரிச்சிடறாங்க. எடிட்டர் ஆண்டனி தான் இந்த படத்தோட எடிட்டர். ஸோ இந்த மாதிரி சேர்ல எல்லாம் கீழே விழுந்துலாம் சிரிச்சிருக்காரு அவர் இவரை பார்த்தோன்னே. ஸோ இப்போ வந்து ஆல்ரெடி அவர் இந்த படத்தில் நடிச்ச சில ரஷஸோ இல்லை எதை பார்த்தாங்க தெரியாது, பட் ஸ்டில் அவர் வந்து சிவகார்த்திகேயன் அவரோட ப்ரொடக்ஷன்ல நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நான் கண்டிப்பா நம்பிக்கை இருக்கு, இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் அடுத்த 2 வருஷத்துக்கு நாஞ்சில் சம்பத் சார் நிறைய படம் நடிப்பாங்க. ஏன்னா நடிக்கணும், 40 வருஷம் அரசியல் அவர் சம்பாதிக்கல, அட்லீஸ்ட் சினிமாலையாவது நல்லா சம்பாதிக்கட்டும். தேங்க்யூ சோ மச் என்னோட அப்பாவா இந்த படத்தில் நடிச்சதுக்கு. அவர் கண்ணில் ஆபரேஷன் பண்ணிருக்காங்களா, நாகர்கோவில்ல இருக்காரு, சினிமா தெரியாத மனுஷன். அதாவது பிரஸ் மீட்டு கூட அவரே டிக்கெட் போட்டு புக் பண்ணி வருவார். கண் ஆபரேஷனால வரல, எங்களுக்கு அவ்வளவு ஹெல்ப் பண்ணாரு. தேங்க்யூ சார் நாஞ்சில் சம்பத் சார்.